ஒன்றவன்தானே இரண்டவன் இன்னருள் நின்றனன் மூன்றினுள் நான் குணர்ந்தான் ஐந்து வென்றனன் ஆறு விரிந்தனன் ஏழும் பச்சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்தே எட்டே. இத்திருமுறை முழுமுதற் சிவபெருமானின் என் பெருங்குணங்களையும் முறையே குறிக்கும் அருங்குறிப்புமாகும். மேலும் சிவபெருமான் உலகப் பெரும் தோற்றத்துக்கு முன்பும் உலகப் பேரொடுக்கத்துக்கு பின்பும் நிலைத்திருக்கும் அழிவிலா ஒருவன். அவன் இனிய அருள் சிவய நம என்னும் திரு ஐந்தெழுத்தில் காணப்படும் வகரமும் நகரமும் ஆகிய இரண்டெழுத்துக்குரிய வனப்பு நடப்பு, அதாவது பராசக்தி ஆதிசக்தி என இரண்டாகும். அன்பு அறிவு ஆற்றல் என மூன்றாகும். இவற்றை இச்சை ஞானம் கிரியை எனவும் இசை. சிவசிவ என பொருள் மறை நான்காகும். படைத்தல் காத்தல் துடைத்தல் மறைத்தல் அருளல் என திரு அருட்தொழில் ஐந்தாகும். அவன் திருவடியை சேர்ப்பிக்கும்படி முறைவழிகள் தொகை வகையால் ஆறாகும். எழுவகை ஆற்றலுக்கும் அப்பாற்பட்டவன். எழுவகை ஆற்றல் தமிழாகம விரிவாகிய சிவஞான சித்தியாரில் அருளியபடி சக்தி விந்து சக்தி மனோன்மணி மகேசை உமை திருவாணி என்பர். நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் நிலா பகலோன் புலனாய மைந்தன் என என் வகை பொது வடிவங்களாம் ஒரு வகையாக நோக்கின் முழுமுதற் சிவன் ஒருவனே. அவன் அம்மையப்பர் என இரண்டாக விளங்குவன். அவன் அவள் அது என மூன்றினுள் நின்றனன். சீலம் நோன்பு செறிவு அறிவு என நான் உணர்த்தினன். இவற்றை சரியை கிரியை யோகம் ஞானம் என கூறுவர். மூவர் தேவாரம் மொழியும் திருவாசகம் திருக்கோவையர் திருமூரர் சொல் என்னும் ஐந்தால் வெல்லுவித்தனர். ஓரறிவு முதல் ஆறறிவு ஈராக உள்ள அனைத்துயிர்க்கும் அறிவிக்க ஆராய் விரிந்தனன். எழுவகை பிறப்பிற்கும் அப்பால் நின்று பிறப்பினை நல்கி இயக்கும் பிறப்பில் பெருமான் பெருவற்ற ஆறுயிர்கள் வாழ் சிவபெருமானின் என் பெருங்குணங்களும் பதிந்து விளங்கும். அங்கனம் விளங்க அச்சிவபெருமான் அவ்வெட்டினையும் உணர்த்தல் வேண்டும். மூன்று என்பதற்கு அருவம் அருவுருவம் உருவம் என கூறுதலும் ஒன்று. திருச்சிற்றம்பலம்.